கிறிஸ்துவின் பாடு மரணம் நம்ம அதிகமாக நினைவு கூற வேண்டியது. நினைச்சு நம்ம பாடினது போல என்னிடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அதாவது இந்த பூமியில ஒரு மனுஷன் எப்படி வாழணுங்கிறத வாழ்ந்துட்டார். வாழ்ந்துட்டு நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை அவர் வாங்கிட்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை எனக்கு தந்தார். இதுதான் அன்பு. ஹல்லேலூயா. இதுதான் நினைக்கணும், இப்படிதான் நினைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டாராம். ஆமென். அது எவ்வளவு பெரிய அவர் ஒரு அவருடைய வார்த்தையில வஞ்சனை இல்லை, தீவனை இல்லை, அவருடைய நினைவுல இல்லை. அதாவது அவர்கிட்ட மாசே கிடையாது. அவரை சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஆயக்காரர், பாவிகள், விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டவங்க, அதாவது உலகத்துல மோசம்னு சொல்றவங்க எல்லாம் சுத்தி இருந்தாங்க. ஆனா இவங்களால இவர் கரைப்பட்டாருன்னு எதிரிக்கு கூட சொல்ல முடியாத அளவுக்கு பரிசுத்தமானவர். ஹல்லேலூயா. அதாவது அவர் காட்டி தரார். இங்க பாரு, பிதா மேல உனக்கு லவ் ஜாஸ்தி ஆயிட்டுன்னா இந்த பூமியில உன்னால பரிசுத்தமா வாழ முடியுங்கிறத காட்டி தந்தார். பிதாவுன்னா அவருக்கு உயிர், குமாரன்னா பிதாவுக்கு உயிர், நாம என்ன பரலோகத்துக்கு உயிர். ஹல்லேலூயா. அப்போ அன்பு மிகுதியாகும் போது ஒரு மனுஷனால பரிசுத்தமாய் வாழ முடியும், தன்னை காத்துக்கொள்ள முடியும். பரிசுத்தமா என்னால வாழ முடியலையே அப்படின்னா நமக்குள்ள அன்பு தாழ்ச்சி இருக்கிறது. அன்பு தாழ்ச்சி இருக்கிறது. பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் என்று இயேசு சொல்லுகிறார். நான் எப்பொழுதுமே என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் இந்த கல்வாரி சிநேகம் நம்முடைய உள்ளத்திலே வழிந்தோட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக.